வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா பூரா தான் பிரபலமாயிருச்சு, பயங்கர பிரபலமாயிருச்சு. இவர் அபிஜித் தீப்கே இவருடைய பேர். ஊர் மகாராஷ்டிரா. 30 வயசு ஆகுது அவருக்கு. தகவல் தொடர்பு நிபுணர். மகாராஷ்டிராவை சேர்ந்த தகவல் தொடர்பு வியூக நிபுணர். தகவல் தொடர்புக்கு வியூகம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய பணியாக இருந்திருக்கு போல இருக்குது. அபிஜித் தீப்கே இவருடைய பெயர். சரி, இவர் ஒரு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேர் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு நையாண்டிக்காக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் பார்வையில் ஓரளவுக்கு தெளிவாக, அதாவது ஒரு தெளிவான இது இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகளாக, ஒட்டுண்ணிகளாக, வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகளாக, ஒட்டுண்ணிகளாக அரசு இயந்திரத்தை அரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்மளே கூட ஒரு வீடியோ போட்டோம். சரி, அந்த இதை அவங்களுக்கு வேலை இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்? வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை தரேன்னு சொன்னாங்களே, 2 கோடி பேர்த்துக்கு வேலை தரேன்னு சொன்னாங்களே, ஏன் தரல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு நம்ம காணொலியே யாரும் பார்க்குறது இல்லையே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் அந்த மாதிரி ஒரு காணொலியை போட்டு கேட்டுட்டோ, இல்லை ஒரு போராட்டத்தை பண்ணிட்டோ, இல்லை இளைஞர்களை கூட்டி இது மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியோ அந்த மாதிரி கூட ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கலாம். ஆனால் இவங்க ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று இது பண்ணுறாங்க. இவங்களுடைய அந்த இணையதள பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு பிஎம் கேர் திட்டத்தை உருவாக்கவோ, வரி செலுத்துவோரின் சம்பளத்தில் விடுமுறையை கழிக்கவோ அல்லது ஊழலை இது அவசியமான செலவினம் என்று மறுபெயரில் கூப்பிடுறதுக்கோ நாங்கள் வரல. பணம் எங்கே போனது என்று உறக்க மீண்டும் எழுத்துப்பூர்வமாக கேட்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் நோக்கம் என்ன அப்படின்னா, சோம்பேறிகள், இடைவிடாத இணைய பழக்கம் மற்றும் மிக சமீபத்தில் கரப்பான் பூச்சிகள் என்று தொடர்ந்து அழைக்கப்படும் இளைஞர்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்குவது, அவ்வளோதான் இவர்களுடைய நோக்கம். அதுதான் நோக்கம். மற்றவையெல்லாம் நையாண்டி. எங்களது 5 கோரிக்கைகள்: தலைமை நீதிபதி ஆட்சிக்கு வந்தால் எந்த ஒரு தலைமை நீதிபதிக்கும் ஓய்வுக்கு பிறகு, அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தீர்ப்புகளை சொல்லி ஓய்வுக்கு பிறகு அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினரை கொடுத்து அமைச்சராக கூட ஆக்கலாம். அந்த மாதிரி ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களவை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியல் கட்சியினுடைய, இது ஆளும் கட்சியினுடைய இல்லை, இது கவர்மெண்ட்டோட பாலிசி. இதில் போய் சட்டம் தான் ஏற்றி மாற்ற முடியுமே தவிர தன்னிச்சையாக யாரும் மாற்றிட முடியாது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல. அது ஒன்று. தலைமை நீதிபதி அல்லது எதிர்கட்சியாளர் மாநிலங்கள் சட்டப்பூர்வமான எந்த வாக்கும் நீக்கப்பட்டால் அந்த குடிமக்களின் வாக்குரிமையை பறிப்பது பயங்கரவாத குற்றத்துக்கு சட்டம் குறைவானதல்ல அப்படிங்கிறதுனால இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படுவார். இதையும் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு இவங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் சட்டங்களை ஏற்றி அதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க. அதுக்கெல்லாம் மாற்ற முடியும். நாடாளுமன்றத்தின் பலத்தை அதிகரிக்காமல் பெண்களுக்கு 33% இருக்கிறதா 50% ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது செய்யலாம், அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. மத்திய அரசு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா 33% இருக்கும்போது கூட கொடுக்கலாம், 10% கூட இருக்கும்போது கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம போகிறதுக்கு என்ன அப்படின்னா, பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா, பெண்களை முன்னுக்கு கொண்டு வரதில்ல. பிஜேபிக்கு எப்பயுமே இது இருக்கிறதில்ல. ஏதோ நம்மளாம் காலம் மாற கொஞ்சம் மாறி இந்த அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்களே தவிர மற்றபடி பெண்கள் விஷயத்தில் பிஜேபிக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதனால் பண்ணாது. ஆனால் ஈஸியாக பண்ணலாம். நாளைக்கே கூட பிரதமர் நினச்சாருன்னா, இங்கே வாங்க எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டை கூட்டுங்க அப்படின்னு உட்காந்து பேசி வேலையை முடிச்சிடலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. உண்மையான சுதந்திரத்துக்கு ஊடகங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில், இல்லை வழிவகுக்கும் வகையில் அதானி, அம்பானி இந்த மாதிரி அவர்களால் பணம் கொடுத்து இயங்கப்படும் NDTVன்னு ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவியை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக அது பேசியதுனால, அதில் உள்ள நிருபர்கள் பேசியதுனால
ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அம்பானிகிட்ட சொல்லி, அதானிகிட்ட சொல்லி அவர்கள் மூலமாக பணம் கொடுத்து அந்த சேனலே விலைக்கு வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ சேனலே விலைக்கு வாங்கி அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை வெளியே பரப்பி வேலை செய்வாங்க. இதுக்காக தான் அந்த சேனலை வந்து விலைக்கு வாங்குறது. அது ஒன்று. இனிமேல் அது மாதிரி செய்ய முடியாது. அவர்களுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க, அந்த சேனலுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விசாரிக்கப்படும். விசாரித்து அவர்கள் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் சட்டமன்ற உறுப்பினர்களோ அது நாடாளுமன்ற கூட அடுத்து 20 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிடுறதுலேருந்து பொது பதவி வகிப்பதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கட்சியை பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு, நம்ம ஊர்லேயே இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அது உதாரணம். ஒரு கட்சியின் பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது இது வந்து தவறானது. திருப்பி இது நம்ம ஊரில் நடக்குது. அது அப்புறம் தனி காணொலியாக அதை பார்ப்போம். 20 வருஷம் தடை விதிக்கணுங்கிறாங்க. அந்த செலவெல்லாம் ஆகணும்னா அந்த வேட்பாளர் தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. வெளியில் போகிறவன எடுத்து வீட்டுக்குள்ளே விட்ட கதையாக ஊதி பெருசாக்கிட்டார் சூரியகாந்த். அதனால் அவரை சங்கின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியோட இணையதள பக்கங்களில் வரக்கூடிய இது. சரி, இந்த 5 கோரிக்கைகள் மட்டுமே வந்து ஒரு நாட்டை ஆள்வதற்கான தகுதி ஆயிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிஜேபி எதிர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ காங்கிரஸ் எதிர்க்க முடியாது இனிமேல், அவ்வளோதான். காங்கிரஸ் இனிமேல் மேலே வர விட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு புத்தியும் சரியில்லை. புத்தி இல்லை. புத்தி இருந்தாலும் காங்கிரஸ் புத்தி இல்லை. புத்தி இருந்தாலும் புத்தி சரியில்லாத புத்தியாக இருக்குது. அது தமிழ்நாட்டிலே நிறைய நடக்குது. இங்கே நின்று ஜெயிச்சுன்னா அப்புறம் அங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே உதாரணம் இருக்குது. புத்தி இருக்கோ இல்லையோ அவர் செய்து தவறாக செய்கிறாங்க. அவங்களால பிஜேபியை வந்து எதிர்கொள்ள முடியாது. அது சிரமமான ஒரு காரியம். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வீழ்த்திருமா பிஜேபி அப்படின்னா வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணம் அதுக்கும் தமிழ்நாடு. இப்போ எந்த விதமான போராட்டமும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை, தமிழ் மக்களுக்காக எந்த விதமான கவலையும் படலை, எந்த விதமான திட்டு வாங்கலை, ஒரு கண்ணீர் சிந்தலை, ஒரு 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 போராட்டம் இல்லை, ஒரு 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 இதை கேள்வி கேட்கல, ஒரு அரசியல் புரிதல் இல்லை. அரசியல் புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது இருக்குது, இல்லை. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். ஓட்டு போட்டு அதிகாரிகள் ஆட்சியாவது அதிகாரிகள் கட்சியை வழி நடத்தினாலும் கூட ஆனால் மாற்றம் வருங்கிறது உண்மைதானே. இப்போ மாற்றம் வந்து எதில் மாற்றம் வருது, எப்படி மாற்றம் வருங்கிறது வேறு விஷயம். அது தமிழ்நாடு சேர்ப்பதை நம்ம தனியாக பேசலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கிறது. ஏன்னா 15 வருஷமாக மோடி மேலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரான்னு சொல்லியிருக்காரு. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 24 கோடி பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கணும். கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 15 லட்சம் போகிறனாரு, அதுவும் இல்லை. பெட்ரோல் விலையை குறைக்கிறாரு, அதுவும் இல்லை. இப்போ வந்து நகை வாங்காதீங்க அப்படிங்கிறாரு, பெட்ரோல் போடாதீங்க அப்படிங்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாரு. இந்தியா மட்டும் தனித்து இயங்கலை, உலகத்தோடு சேர்ந்து தான் வந்து இந்தியா இயங்குது. அது வேறு விஷயம். அதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு. ஆனால் மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும், மோடி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா அதனுடைய எக்கனாமியில் கரெக்டாக இருக்கும். அதனுடைய வேலையை சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்குது. ஏகப்பட்ட தலைவலி இருந்திருக்குது இந்தியாவுக்கு. அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அதெல்லாம் இந்தியாவை பாதித்ததில்லை. ஏன்னா அன்னைக்கு பொருளாதார சூழலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம அந்நிய செலவாணியோட ரேட்டு வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி 96 ரூபா 20 பைசாவுக்கு மேலே போயிடுச்சுங்கிறான். 96 ரூபா 20 பைசாவுக்கு மேலே போச்சுன்னா பணவீக்கம் அதிகரிச்சிருச்சு. இப்போ வெறும் நோட்டு மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. அந்த நோட்டுக்குள்ளான மதிப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நோட்டு மட்டும் கையில் இருக்குது. 100 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 100 ரூபாய்க்குள்ளான பொருள் கிடைக்குமா அந்த நோட்டுக்கு, அதுதான் அதுக்கு மதிப்புங்கிறது. அதை வச்சு தான் இந்த பணவீக்கத்தை மதிப்பிடுறது. அதை வச்சு தான் இந்த டாலர் ரேட்டை மதிப்பிடுறது. 100 ரூபான்னு வைப்பா ஒன்றும் இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒத்த ரூபா கொடுக்குறோம் அமெரிக்காக்காரன், அதுக்கு நம்ம 100 ரூபா 96 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஒத்த ரூபாய்க்கு நம்மளுக்கு 96 ரூபா. அதுதான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்தை வந்து அவன் ஒரு 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 என்னது ஒரு பெட்டியை ஏதாவது ஒரு பொருளை, ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருளை அவன் வாங்கினா 1 ரூபாய்க்கு வாங்குவான். நம்ம வாங்கினா 96 ரூபா 20 காசு கொடுக்கணும். இன்றைக்கி நிலைமைக்கு, இன்றைக்கி நிலைமை இல்லை. இன்றைக்கி ஏறிச்சா அங்கச்சான்னு தெரியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. பெட்ரோலில் குறைக்கிறேன்னு சொன்னார், குறைக்கல. டீசலை குறைக்கிறேன்னு சொன்னார், குறைக்கல. கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொன்னார், குறைக்கல. வேறு என்ன நிறைய வாக்குறுதிகள் சொல்லிட்டே இருந்தார். இந்தியாவை நான் 2025 25க்குள்ளார வளர்த்து காட்டிடுவேன், அப்படி காட்டிடுவேன், இப்படி காட்டிடுவேன் அப்படின்னாரு. ஏகப்பட்ட வேலைகள் சொன்னார். எதையுமே செய்யலை.
எதுவுமே செய்யலை, எதுவுமே நடக்கலை. பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஏழையாகிட்டே இருக்கான். இந்த மாதிரி அஜெண்டாலாம் அதில் இல்லை. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துனா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தா இந்த 5 பாயிண்ட்ல மட்டுமே ஆட்சிக்கு வந்தால் இந்த 5 பாயிண்டே மட்டும் அமல்படுத்தினாவே இந்தியா சொர்க்க பூமி ஆயிருமா அப்படிங்கிறது இல்லை, நிறையா இருக்குது. பிஜேபியிட்ட கேள்வி கேட்க வேண்டியது, பிஜேபி மாற்ற வேண்டியதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. ஏற்றத்தாழ்வு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஏற்றத்தாழ்வு, மனிதர்களுக்குள் வேற்றுமை பார்ப்பது. நீ வந்து கீழ் ஜாதி, நான் வந்து மேல் ஜாதி, நான் உயர்ந்த சாதி எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது. கோயிலுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வேற்றுமை, எப்பயுமே நீ வேற நான் வேற அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு வேற்றுமையை உண்டு பண்ணுவது, சாதிகளாக பிரிப்பது, மதங்களாக பிரிப்பது. நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ இந்த மதம், நான் அந்த மதம் அப்படின்னு பிரிக்கிறது, அது வேற. கல்வி, நான் இப்போ என்ன படிக்கணும், நான் என்ன படிக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் டாக்டர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, புரோட்டா மாஸ்டர் ஆகணுமா, சமைக்கிற தொழில் கற்றுக்கணுமா, இல்லை ஆசாரி தொழில் கற்றுக்கணுமா, என்ன தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து நீ இந்தியாவில் இருக்கிற 150 கோடி பேர்த்துக்கு நீ டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பாசிசம் தானே, அதுக்கு பேர் மக்களாட்சி என்ன எப்படின்னு சொல்ல முடியும்? அது ஒன்று. இந்த பாயிண்ட் அவங்களால சொல்லப்படல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு, நான் என்ன சாப்பிட்ணும், காலையில் இட்லி, மத்தியானம் சோறு, நைட்டு திருப்பி தோசையோ புரோட்டாவோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு படுத்துக்குவேன். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச நான் ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறி சாப்பிடுவேன், உடும்பு கறி சாப்பிடுவேன், எலிக்கறி சாப்பிடுவேன். என்னென்ன கறி வேணுமோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பூரா சாப்பிடுவேன். நீ இந்த கறி தான் சாப்பிட்ணும், நீ அந்த கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. நீ வந்து மாட்டுக்கறி வைக்கக்கூடாது, மாட்டுக்கறி வச்சுருந்தாலும் சமைக்கக்கூடாது, சமைச்சு மாட்டுக்கறி உங்கள் வீட்டில் இருந்தாவே பிரச்சனை தான் உனக்கு அப்படின்னு அடிச்சே கொண்டிருக்காங்க. இதெல்லாம் இது வந்து உணவு சம்பந்தம் பண்ண உடை இப்படி தான் அடிக்கணும், ஃபுர்கானியே கூடாது, ஓப்பனாக தான் இருக்கணும். அது அவங்க மதத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு முட்டா பயலுக பொம்பளை பிள்ளைக்கு ஃபுல்லாக அங்கேயே போட்டு விட்டு நெத்தியில் இதை கட்டி விட்டு மூஞ்சியை மூடி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு, ஏங்க நம்ம இப்போ இந்த பாருங்கள் வேத்து ஊற்றுது, நம்ம ஆம்பளை சட்டையை இந்த மாதிரி 2 பட்டை கூட கழட்டி விடலாம். வீடியோவில் பேசும்போது நாகரிகங்களையும் சட்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளைய இந்த இதெல்லாம் வெப்பமண்டல நாடு. இப்போ அதுவும் ஹைப்பில் இருக்குது. சூரிய வெளிச்சம், சூரியனோட கதிர்கள் வந்து ஹைப்பில் இருக்குது, சுட்டு எரிக்குது. நான்லாம் வெங்காயம் தான் பண்ணுறேன், அப்படியே கறியெல்லாம் கொதிக்கும், அந்த சட்டை இல்லாத கறியெல்லாம் கொதிக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன உடை அணியணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க முட்டா பையில என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக மூடிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டம் இருக்க வேணாமா, அந்த கருப்பு துணியை போட்டு விட்டுறாங்க. கருப்பு துணி என்ன பண்ணால் வெயிலுக்கு போனாக்கா அந்த வெயிலை வந்து உள்ளே அக்ரி பண்ணும். வெள்ளை துணி போட்டால் தான் எதுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்போம். அந்த அங்கேயாவது வெள்ளை கலரில் மாற்றி போடுங்கடா அப்படின்னா அதுவும் போட மாட்டாங்க. இது அதை கேட்டால் மதத்தின் பேரில் சொல்லிடுறாங்க. மதத்தின் பேரால் நடக்கும். நம்ம இந்து மதத்தில் தான் அட்டூழியங்கள் நடக்குதுன்னா அங்கேயும் அட்டூழியம் நடக்குது. அதே மாதிரி உடை, என்ன உடை போடணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணக்கூடாது, அரசாங்கம் முடிவு பண்ணணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அஜெண்டாவில் இல்லை. ஒரு வேளை இது மட்டும் முக்கியம், முன்னாடி இதை மட்டும் கொடுத்தா போதும், அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்களா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மொழி, நான் தமிழ் தான் பேசணும், எனக்கு சொந்த மொழி தாய்மொழி, நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன், இந்த மொழி தான் பேசணும். நான் என்னை புதுசாக போய் ஹிந்தி கற்றுக்க, தெலுங்கு கற்றுக்க, மலையாளம் கற்றுக்க அப்படின்னா நான் என்ன மயத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி வருது. நான் என்ன மொழி பேசணும், எனக்கு பின்னாடி ஃபியூச்சருக்கு தேவையான மொழி என்ன, என் குழந்தைகளுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான மொழி என்ன. இப்போ அமெரிக்கா போகுது, இங்கிலாந்து போகுது, நெதர்லாந்து போகுது, ஆப்பிரிக்கா போகுது, உகாண்டாவுக்கு போகுது, எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்க நம்ம குழந்தைங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்ல, இங்கிலீஷ் செஞ்சால் தானே எல்லா நாட்டுக்கும் போக முடியும். சைனா வந்து கம்ப்யூட்டரே சைனா மொழி சீனா மொழியில் தான் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மாறி இப்போ வந்து இங்கே ஆங்கிலத்துக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன, உலகம் மொத்தமாக அதில் தான் இருக்குது, உலகம் முழுசாக அதில் தான் இருக்குது. அந்த மாதிரி என்ன மொழி பேசணும் அப்படிங்கிறத நான் இந்தியை திணிக்கிறது, அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியை திணிக்கிறது, நீ ஹிந்தி படித்து தான் அவனை கட்டாயப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக கொள்கைகளுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான வழி. ஆனால் கேட்டால் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த ஜனநாயகம் தமிழ்நாடு தான், இந்தியா தான் அப்படிங்கிறான். ஆனால் மானங்கெட்டு போய் கிடக்குறான். எல்லா ஜனநாயக விழுமியங்களையும் இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அடித்து நொறுக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் இருப்பிடம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு, நான் இந்த வீடு மாதிரி வீடு கட்டணும். நீங்கள் பாருங்கள், இப்போ வெள்ளை மாநிலங்கள்லாம் வடக்கத்திய மாநிலங்கள்லாம் போய் பாருங்களேன். நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஏழை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு ஏழை, ஒரு பின்தங்கிய சமூகம், இவங்கெல்லாம் வந்து திடீர்னு டக்குமுக்கெலாம் வீடு கட்ட முடியாது. தலித்துக்கள்லாம் இதெல்லாம் கவனிக்கப்படுவாங்க. பார்ப்பன சக்திகளால் இதெல்லாம் கவனிக்கப்படும். எப்படி பணம் வந்துச்சு, எப்படி பணம் வந்துச்சு, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிறான் அப்படின்னு அதிபயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவா கொள்கை, சாமியை கும்பிடு, மூட நம்பிக்கையை வளர்க்குறது, சாமியை கும்பிட சொல்கிறது, மூட நம்பிக்கையை வளர்க்குறது,
எல்லாம் காவி வெட்டி கட்டிட்டு ஜங்குன்னு குதிக்கிறது, இது இருந்தால் மட்டும் போதும் நாடு சுபிட்சமாயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. நான் இந்துவாக இருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாக சாவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா வேலையும் இவங்களே பார்த்துக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி சாமி மேலே போடுறாங்க. நான் செய்யாத அட்டுலையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்தியா பூரா. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பற்றி அதான் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சுற்றி இருக்கிறத பற்றி நமக்கு தெரியும். வெளி மாநிலங்கள் இருக்குது என்ன நமக்கு என்ன தெரியும். அது ஒன்று. இந்துத்துவ கொள்கை ரொம்ப முக்கியமானது. அதை பற்றின இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் எந்த விதமான புரிதலும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு திராவிட மாடலுடைய கொள்கை. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா எல்லா பொறுப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து பொறுப்புகள்லையும் சரி, அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 43% 55%க்கு மேலே அவங்க தான் இருக்காங்க. 55%, 80%, 70%. ஆனால் நம்ம ஆளுங்க ஒருத்தம் கூட இல்லை. 69% இடஒதுக்கீடை கொள்றதுக்கிட்ட இன்றைக்கி கேஸ் நடந்திருக்குது. ஆனால் தப்பிச்சுக்கிச்சு. ஆனால் அந்த கேஸு தப்பிச்சுக்கிச்சு. ஏதோ காரணத்தெல்லாம் தப்பிச்சுக்கிச்சு. அதை முழுசாக நான் படிக்கலை. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் எல்லாம் அதே மாதிரி நுழைவுத் தேர்வுகள் படிப்பு தான் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பு தான் கற்றுக் கொடுக்கணும். நீ எல்லா பிள்ளைக்கும் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். எதுக்கு நுழைவுத் தேர்வு எதுக்கு? எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியரிங். நீ என்ன படிக்க போகிற? படிக்கவே தெரியல, புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லைனா கூட படிக்க வை. அதுக்கு தான் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னாரு. ஏன்னா விளையாடுற பிள்ளைங்களுக்கு படிப்பண்ண எப்படியா படிப்பாங்க? அதே மாதிரி தான் இந்த பையன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் கூட நான் சொன்னேன், நான் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அது ஒன்று போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. நுழைவுத் தேர்வு அது இது படி இதை படி அதை படி இந்த பண்ணக்கூடாது. நுழைவுத் தேர்வு நீ நுழைவுத் தேர்வு இல்லாமல் பண்ணியிருந்தா அப்படின்னா இப்போ விடைத்தேர்வுலாம் நீட் நடத்த வேண்டியதில் நீட்டுக்கான பேப்பர் அவுட் ஆகிருக்காது. அந்த அவுட்டான பேப்பருக்கு நீங்கள் விசாரணை நடத்தி அது போட்டு மல்லுக்கட்டு கிடக்குதுல அர்த்தம் இல்லை. அதை ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போகிறத விட்டு அதை 10 லட்சம் 20 லட்சம் போட்டு வாங்கி இதெல்லாம் இந்த இவங்களுடைய அந்த பாரதிய ஜனதா கரப்பாம்பூச்சின்னா அந்த இதில் சொல்லலை. தொழில்துறை இருக்குது, வெளியுறவுத்துறை இருக்குது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. பிஜேபி செய்ய விட்டது, செய்ய தவறியது, இல்லை தப்பாக செய்கிறது, செய்ய விடல, செய்ய தவறில்ல, இதெல்லாம் அதிகாரிகள் சொல்லிடுவாங்க. ஆனால் தப்பாக செஞ்சு வச்சுருக்குது. யாரை அவர்களுக்கு ஒரு சார்பாகவே அவர்கள் வாழ்ந்து இந்த மண்ணுக்கு ஒரு சார்பாகவே வாழ்ந்து அவங்க பழகிட்டாங்க. அப்போது இதெல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இணையதளத்தை வச்சு நீங்கள் இன்றைக்கி ஆட்சியை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது ஒரு 4-5 கூட சொன்னால் போதும். இதுவே நிறைய பேத்துக்கு புரியாது. இதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு செய்வீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் இருக்கிற பிரச்சனைகள் பூரா நீங்கள் வரிசையாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? நாடு நீங்கள் கொடுக்குற ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் அமல்படுத்தினா போதும், நாடு சுபிட்சமாயிருமா? வேறு எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. ஏற்றத்தாழ்வு, வேற்றுமை, கல்வி, உணவு, உடை, மொழி, இருப்பிடம், இந்துத்துவ கொள்கை, எல்லாருக்கும் எல்லாம், இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அபிஜித் தீப்கே யார்? அவருடைய பின்னணி என்ன? அவர் எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காரு? வெளிநாடு சக்திகள் எதுக்கும் அவருக்கு எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சூமோட்டாவாக ஒரு கேஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் சங்கி மனையில் இல்லாமல் ஒரு ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருந்து இவரை கண்காணித்து அந்த தீப்கே அப்படிங்கிறவருக்கு அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரை கண்காணித்து அவர் நல்லது செஞ்சாரா இல்லையா, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவர் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சா பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஜெயிச்ச மாதிரி எதுவுமே தெரியாமல் ஜெயிச்சுப்பிட்டு இப்போ திண்டாடிட்டு கிடக்குறாங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறாங்க. அவ்வளோ கடன் இருக்குது, எல்லாத்தையும் தின்னுபிட்டு அழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டு போகும்போது இப்படி தான் பண்ணிட்டு போவோம். எந்த கவர்மெண்ட் போனாலும் இப்படி தான் போவோம். அதுலேருந்து நம்ம எப்படி தெளிஞ்சு நம்மளோட கவர்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும், நம்ம அரசை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அது வரணும்னா ஒன்றும் கஷ்டம். அந்த மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் பூரா இதில் இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிகிட்ட இல்லை. அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
இதை கண்காணித்து இவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் வெளிநாட்டு பின்னணி எதுவும் இருக்குதா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு இந்த உள்ளேயே இவரை தூக்கி விடுறதுக்கு எப்படி பல லட்சம் பேர் எப்படி வியூஸ் போகும்? 1.5 கோடி பேர் போச்சுங்கிறாங்க 5 நாளில். 4 நாள் 5 நாளில் 1.5 கோடி பேர் வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அவ்வளோ பேர் பார்க்கணும்? 1 கோடியை கிராஸ் பண்ணாவே ஆட்சி மாற்றம் வந்துடும் சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. 1 கோடியை கிராஸ் பண்ணாவே ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் உறுப்பினராக போய் சேர்றாங்க பண்ணுறாங்க. நீ நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் 1947 சுதந்திரம் வாங்கினதுலாம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை செதுக்கி இருக்குது. தமிழ்நாட்டை கலைஞர் செதுக்கினாரு, இந்தியாவை காங்கிரஸ் செதுக்கி இருக்குது. அளப்பரிய சொத்துக்களை கொடுத்து, அளப்பரிய பொருளாதாரத்தை அரசியலமை கொடுத்து, அது மாதிரிலாம் இந்தியாவை செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கீரிப்புள்ள ஜனதா பார்ட்டின்னு தான் கொண்டு வந்து வரணும், புதிய கட்சிகள் வரணும், ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சிகள் மாறணும், காட்சிகளும் மாறணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொள்கை. இந்த கட்சி வரக்கூடாது, அந்த கட்சி வரக்கூடாதுலாம் இல்லை. பிஜேபி எப்பயுமே மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். பிஜேபி வந்து இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிரான ஒரு சக்தி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கட்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி இருக்குங்கிறத சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விசாரித்து, இல்லை மறைமுகமாக விசாரிங்க, மர்மமாகவே விசாரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசாரித்து இந்திய மக்களுக்கு சொல்லிட்டா கொஞ்சம் தெம்பாக நம்ம வந்து ஜனதா பார்ட்டியை ஆரம்பிக்கலாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.